ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 2 10 10 பதிகத்தின் 10 பாசுரத்தில் சூதென்று களவும் சூதும் செய்யாதே வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில் மாதுரு மயில் சேர் மாலிருஞ்சோலை போதவிழ் மலையே புகுவது பொருளே என்று பாடுகிறார். பல காரணங்களாலும் திருமாலிருஞ்சோலை திருமலையே மிகவும் உயர்ந்த பேரு என்கிறார் இந்த பாசுரத்திலே. மற்றவர்கள் பார்க்கும் போதே சூதாடி பொருள்களை அபகரிப்பதை சூது என்றும் யாரும் அறியாமல் திருடுவதை களவு என்றும் பொருள் கொள்ளலாம். இல்லையெனில் எம்பெருமானுக்கு சொந்தமான ஆத்மாவை தனது என்று ஆத்மபகாரம் செய்வதை களவு என்றும், எம்பெருமானே சர்வரக்ஷகன், ஆத்மா அவனுடையது என்று ஆத்ம ஞானத்தோடு இருக்கும் ஒரு நல்லவனை மயக்கி இதெல்லாம் பொய் என்று வஞ்சித்து நாஸ்திகனாக்குவதை சூது என்று கொள்ளலாம். எனவே இவையெல்லாம் உபாயம் என்றெண்ணி செய்யாமல் இருங்கோள் என்கிறார். இது போன்ற நிலை வராதபடி வேதங்களின் ஆழ்பொருளை அனைவரும் உணரும் விதத்தில் விரிவாக பகவத்கீதை மூலம் கிருஷ்ணன் அருளி செய்து அந்த உபதேசத்தை கேட்ட பின்பும் திருந்தாதவர்களை தன் வழிவழகை காட்டி ஆட்படுத்திக் கொள்ள மிகுந்த விருப்பத்துடன் வசிக்கும் கோயிலாகவும், பேடை ஆண்மையில் என இரட்டை தத்துவங்கள் எல்லாம் இணைந்து வாழும் இடமாகவும், மேலும் அந்த திருமலையையே ஆதாரமாக கொண்டு ஓங்கி வளர்ந்த மலர்ச்சோலைகள் நிறைந்த திருமாலிருஞ்சோலைக்கு செல்வதே உயர்ந்த புருஷார்த்தம் ஆகும் என்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.